பொறியாளர் ஆர் பழனிவேலன், சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர். சமுதாயத்தின் நலனில் பெரும் பங்கு வகிக்கும் ஊடக நண்பர்களுக்கும், பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த புதிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அவர் சார்ந்த அமைச்சர்களுக்கும், அதிகாரிகளுக்கும் சென்னை கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்போது தற்பொழுது ஒரு அறிவிக்கை சொல்லியிருக்காரு. நம்ம அப்ரூவலுக்காக பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வாங்குவாங்க. அதையும் நம்ம கட்டுமான திட்டங்கள் சார்ந்த ஃபண்டு, இந்த ரெண்டுத்தையும் முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறாங்க. இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு இது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ அதற்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நாங்கள் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் கிட்டத்தட்ட ஒரு 98 சங்கங்களை சார்ந்தவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். ஒரு சுய தொழில் செய்பவர்கள் 9000க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் எங்ககிட்ட நாங்கள் இப்போது இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சுமார் கடந்த 20 ஆண்டுகளாக கட்டுமானத்துறையின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். தற்பொழுது 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமான இந்த விளையாட்டெல்லாம் அபரிதமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மெட்டீரியல் ஹைக் ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடனே ஒரு 3 மாதம் 1 மாதம் அந்த கேப்லேயே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதனுடைய காரணமாக நம்ம கட்டுமான தொழிலில் ஒரு சதுர அடிக்கு 2500 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா வாங்குகிறோம். இப்படியே இது ஏறிட்ட இது கிட்டத்தட்ட 20% உயர்ந்திருக்கு. இப்படி போச்சுன்னாக்கா சாமானிய மக்கள் அவங்களுடைய வீடு கட்டும் கனவு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த துறையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இதனுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க. இப்போ நேரடி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேஸ்திரி, அப்புறமா சென்ட்ரிங் தொழிலாளர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, இவங்களெல்லாம் சொல்லலாம். இந்த தினக்கூலி தொழிலாளர்கள். அப்புறம் மறைமுகமாக இதில் உள்ள இதில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சிமெண்ட்டு மற்றும் ஸ்டீல் தொழிற்சாலைகள் இருக்குது பாருங்கள், அதனுடைய தொழிலாளர்கள், அப்புறமா ஹார்ட் ஒர்க்ஸு, நம்ம லாரி டிரைவர்ஸ், மணல் ஜல்லி தொழிலாளர், ரியல் எஸ்டேட் தொடர்புடையவர்கள், கட்டுமான இயந்திர ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கட்டுமானத்துறை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்திற்கு சுமார் 75,000லேருந்து 1,20,000 கோடி வருமானம் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரி, முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், கட்டிட அனுமதி கட்டணம், சொத்து வரி, தொழிலாளர் நல நிதி, மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு கட்டணம், மணல் ஜல்லி குவாரி வருவாய், டெண்டர் மற்றும் ஒப்பந்த கட்டணங்கள், நிறுவன வரிகள், எஃப்எஸ்ஐ மற்றும் டெவலப்மெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி கட்டணங்களால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் கிடைக்குது. எனவே இந்த துறையை பாதுகாக்கவும் பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் கீழ்கண்ட கோரிக்கைகளை நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கைகள் வச்சிட்ருக்கிறோம். இப்பயும் புதிதாக உள்ள அரசுக்கு நாங்கள் கீழ்கண்ட கோரிக்கைகளை வைக்கிறோம். அதை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இண்டிவிஜுவல் பில்டிங்ஸ், சிறு சிறு கட்டுமான இதெல்லாம் வேலைகள் நடக்குது பாருங்கள். அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளூர் தலைவர்கள், கவுன்சிலர்கள்னு சொல்லிட்டு ஒரு கிச்சனுக்கு 20,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் டைரெக்டாக லஞ்சமாக வாங்குறாங்க. இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு அபரிதமான ஒரு விஷயம். நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் இதை காப்பாற்றணுன்னாக்கா கேரளா மற்றும் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் நம்ம ஜல்லி, எம்சாண்டு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இந்த தனியார் வசம் இருக்கிற அந்த குவாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே ஏற்று நடத்தினாக்கா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆண்டுக்கு 40,000லேருந்து 50,000 கோடி வருவாய் கிடைக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நம்ம கட்டுமானத்துறை தான் அதிக அளவில் மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு துறையாக இருக்கும். ஸோ எங்களுக்காக தனி அமைச்சகம் வேணும். நாங்கள் கடந்த 20 வருடங்களாக நாங்கள் இதை பற்றி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்குன்னு தனி அமைச்சகம் வேண்டும். முறையற்ற கட்டுமானங்களை தடுப்பதற்கும் தரமான கட்டுமானங்களை கட்டுவதற்கும் இந்த குஜராத் மற்றும் கர்நாடகாவில் தனி கவுன்சில், இன்ஜினியர்களுக்கு தனி கவுன்சிலுக்கு அதே போல் எங்களுக்கு பொறியாளர்களுக்கு என்ற தனி ஒரு பொறியாளர் கவுன்சில் வேணும். ஏன்னா இப்போ மருத்துவருக்கு மருத்துவர் கவுன்சில் இருக்குது, அட்வொகேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார் கவுன்சில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அதை துறை சார்ந்த மற்றவர்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க. ஒரு மருத்துவ சேவை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு போலியாக யாருன்னா இருந்தாங்கன்னாக்கா போலி மருத்துவர்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் கட்டுமானத்துறையில் அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் உள்ளே வரலாம், யார் வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற நிலை ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இதுவும் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். தரமான கட்டிடங்கள் வேண்டும். அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவாக நடந்துடக்கூடாது. அதுக்காக பொறியாளர்கள் மட்டும்தான் கட்டுமானத்துறையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறியாளர்களுக்கு ஒரு தனி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த போலி பொறியாளர்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம காவல்துறை உதவியோடு தடுத்து அவங்களுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து கொண்டு வரணும். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் கவுன்சில் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த இது வந்து எங்களுக்கு அப்புறம் இந்த கட்டுமான விலைகள் வந்து பார்த்திங்கனாக்கா விலையேற்றம் வந்து கட்டுப்படுத்த அரசு வந்து கண்காணிப்பு குழு வைக்கணும். ஒரு விலை நிர்ணய குழு வந்து வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இப்போ நாங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிமெண்ட் வந்து 380லேருந்து 420 ரூபா வரைக்கும் இப்போ வந்து ஹைக் ஆகிருக்கு சிமெண்ட் வேலை. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா எம்சாண்ட் வந்து ஒரு 4800லேருந்து 5500 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. ரெட் பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 9 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. டிஎம்டி ஸ்டீல் முக்கியமாக 52 ரூபாலேருந்து 78 ரூபா வரைக்கும் மாறி இருக்குது. விலை வந்து உயர்ந்துருக்குது. யூபிவிசி விண்டோ 450, அதாவது எல்லா ஒரு பொருளுங்களுமே நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு, ப்ளம்பிங்கு, சானிட்ரி ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து 35% வரைக்கும் பொருள் வந்து உயர்ந்திருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கட்டுறோம் பாருங்கள், இந்த 2500 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு சொல்கிறோம். இது வந்து 3000 ஆகும், அடுத்து 3200 ஆகும், இப்படியே தான் போயிட்டுருக்கும். இது வந்து அப்போ அடுத்து இதோட எஃபெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொறியாளர்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் வருவோம். பொதுமக்களும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து வீடு கட்டும் அந்த கனவு வந்து ஒரு கேள்விக்குறியாகவே மாறிடும். ஸோ அரசின் கட்டுமான திட்டங்களில் 33% வேலை வாய்ப்புகளை பொறியாளர்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். அதிலும் பெண் பொறியாளர்களுக்கு தனி முன்னுரிமை வழங்கி சிறப்பு திட்டங்களை இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்றும் இது போன்ற எங்களது கோரிக்கைகளை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் சொல்லுங்கள். ஆமாம் சார், அரசே கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து அரசு வந்து நாங்கள் தனியாக ஒரு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. பட் அது எந்த அளவுக்கு வெளியே வருதுன்னு தெரியல. ஒவ்வொரு அரசுலையும் ஃபஸ்ட்டு இருந்த ஏடிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், டிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், அரசு சிமெண்ட்டுன்னு ஒன்று வந்தது தனியாக. அது என்ன பேர் சார்? வலிமை சிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் வராங்க. இது அந்த அளவுக்கு வந்து புழக்கத்தில் வருதான்னு சொல்லிட்டு தெரியல. அது மாதிரி வரணும்னு சொல்கிறோம் நாங்கள். வரணும், வந்தாலும் அதுவும் நல்லது. தரம் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் வரணும். ஆமாம் சார். ஆமாம் சார், இது வந்து ஒரு அன்அஃபிஷியலாக வாங்குகிற பணம் இது. ஆமாம், இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பில்டிங் வந்து நம்ம பண்ணும்போது அந்த உள்ளூரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர், ஊர் தலைவர், அப்புறமா கவுன்சிலர், வட்டச் செயலாளர், இவர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து ஒரு அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. இது வந்து டைரெக்டாகவே எனக்கு கிச்சனுக்கு எனக்கு 20,000 ரூபா கொடு, 30,000 ரூபா கொடு, அப்படி 50,000 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்குறாங்க. இது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். பணம் வந்து நாங்கள் தனியாக கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுறோம். இப்போ நாங்கள் வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பணம் வந்து கட்டிடுறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு கிச்சனுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறது இந்த தொழிலில் வந்து இதுவும் ஒரு இடர்பாடாக இருக்குது எங்களுக்கு. ஆமாம் சார், அது பற்றி எங்கள் சங்கத்தில் வந்து ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கு. சொல்லுங்கள் சார். இது பற்றி மினிஸ்டரை பார்க்குறதுக்கு பேசியிருக்கோம். அவங்க எல்லாம் இப்போ தான் வந்து சீட்டில் நேற்று தான் சீட்லேயே உட்காந்துருக்காங்க. எதுக்காக இப்போவே நாங்கள் கொடுக்குறோன்னா இவங்களுக்கு அவங்கள போய் சேரணும். நாங்களும் மினிஸ்டர்ஸை போய் பார்க்குறதா இருக்கிறோம். பிடபிள்யூ மினிஸ்டர்கிட்ட, ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் பார்க்குறதா இருக்கிறோம். பார்த்துட்டு எங்களோட கோரிக்கைகளை வந்து இந்த கோரிக்கையெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க, தெரியாது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண. இப்போ நாங்கள் பேசுகிறோம், மற்ற சங்கங்கள் பேசணும். அப்போ அரசின் கதவை போய் தட்டும், அந்த கோரிக்கை நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்போ புதுசாக போலி பொறியாளர்கள்னால் இப்போ வந்து எல்லா திட்டங்கள்லேயும் வந்து போர்டு வைக்கணும் சார். இப்போ பெரிய மல்டி ஸ்டோரியில் மட்டும்தான் வந்து சிஎம்டே போர்டு வைக்க சொல்லியிருக்காங்க. எல்லா திட்டங்கள்லையும் போர்டு வச்சு அந்த இன்ஜினோட ரிஜிஸ்டர்ட் நம்பரை பதிவு பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த கட்டுமானத்தை கட்ட விடணுங்கிற இதை கொண்டு வந்தாச்சுன்னா போலி பொறியாளர்கள் வைக்க முடியாது இல்லையா? அவங்க நம்பரும் போட முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து ஒரு இன்ஜினியர் கண்ட்ரோலில் போகும். இன்ஜினியர் மேற்பார்வையில் நடந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ கட்டுமானம் இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலேயே ஒரு பில்டிங் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே தாரையாக கிராக் வருது. அவ்வளோ மோசம். நாங்கள் தான் போய்ட்டு எங்களை கூப்பிட்டு அப்போ தான் இன்ஜினியர்னு தெரியுது அவங்களுக்கு. இப்போ வாங்க சார் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதே சைட்டுக்கு நாங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுப்போம், 100,000 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மண்ணை தோண்டிட்டு ஃபுட்டிங் போட்டுருவாங்க. அதே இன்ஜினியர்னால் சாயில் டெஸ்ட் எடுத்துகிட்டு அது மண்ணுக்கு ஏற்ற டிசைன் பண்ணி அப்போ தான் அதுக்கேற்ற கொட்டேஷன் கொடுப்பாங்க. இது மக்கள் புரிஞ்சிக்கிறது இல்லை. ரேட்டு யார் கம்மியாக தராங்க, மேஸ்திரி வச்சே பண்ணிக்கலாம், தெரியாது.
ஏன்னா நான் பேசுகிறத வச்சு தான் அவங்க இது பண்ணுவாங்க. இன்ஜினியர்ஸ் அதிகமாக பேச மாட்டாங்க, செயல் கரெக்டாக இருக்கும். ஸோ மேஸ்திரி வந்து நாங்கள் பார்த்துக்கிறோமா இத்தனை பில்டிங் கட்டிக்கிறோன்னு சொல்லி அவங்க வாங்குவாங்க. ஸோ மேஸ்திரி தப்பாக சொல்ல, மேஸ்திரிகள் வந்து இன்ஜினியர் மேற்பார்வையில் டிசைன் பண்ணி ப்ராப்பராக சாயில் டெஸ்ட் எடுத்துட்டு இன்ஜினியர் கையொப்பத்தை வாங்கிட்டு பண்ணால் சந்தோஷம். நல்லா கட்டும். சார் இப்போ அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா சார் இல்லை சார் சார் எல்லா இதுலேயும் இருக்குது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா சங்கத்தில் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க அந்த டாக்குமெண்ட்டோட வந்து இது கொடுத்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் இல்லை சார், எல்லா இடமும் இருக்குது. அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இந்த போலி பொறியாளர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம மறந்துருப்போம்னு நினைக்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌலிவாக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் விழுந்தது இல்லைங்களா? அது வந்து அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ரெஜிஸ்டர் இன்ஜினியருங்கிற ஒரு பார்ட்டே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது எதுக்கு இதை திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டாக்டருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கட்டுமான பொறியாளர்களில் இருக்கான்னு கேட்டால் அரசாங்கத்துக்கு அந்த அவேர்னஸ் வரல. அது ஒரு பெரிய இன்சிடென்ட். ஆல்மோஸ்ட் 62 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அரசாங்கம் வந்து செவி சாய்ச்சது. இன்னும் 100% வந்து கட்டுமான தொழிலில் வந்து வீடு கட்டணும்னா இன்ஜினியர் தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்தாதான். எப்படின்னா ஒரு 30-35 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்டர்ல இல்லாமல் லோக்கலே ஒரு கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட காமிச்சிட்டு போவாங்க. இப்போல்லாம் சுத்தமாக எதுவுமே கம்பவுண்டருங்கிற ஒரு பார்ட்டை எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக டாக்டர் தான் காட்டணுங்கிற சிஸ்டம் உருவாக்குன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பல்சரி பில்டிங் கட்டணும்னா இன்ஜினியர் இல்லாத பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு பார்ட் கொண்டு வந்தாதான் இன்னும் இந்த கட்டுமானத்துறை வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையும். சார் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சில இன்ஜினியர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்த உடனே காலேஜ் முடித்த உடனே எங்களுக்கு கிடைச்ச லாபம் போதும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இன்ஜினியர் கவுன்சில் வேணுங்கிற. கவுன்சிலில் பதிவு பண்ணால் அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் அதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் கவுன்சிலோட அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அவங்க தவறாக செய்கிற பொறியாளர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். எங்கள் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இன்ஜினியர்கிட்ட காசு வாங்கி நாங்களே வந்து கிளைண்ட்டிட்ட ஒப்படைச்சிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நியூட்ரலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். அதை வந்து அஃபிஷியலாக சட்ட ரீதியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இன்ஜினியர் கவுன்சில் வேணும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஏமாத்துற கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சு கணக்கு கேட்டு எங்கள் எஸ்டிமேஷன் கொடுத்து அவரை லாக் பண்ணி நீங்கள் இனிமேல் இந்த தொழில் செஞ்சீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லி இது எச்சரிக்கை விடுத்தோம். எங்கள் சங்க மெம்பரை தூக்கியிருக்கோம். நீங்கள் தொழில் எங்கள் சங்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போலி பொறியாளர்கள் நிறைய பேர் ஒழிச்சிருக்கோம். படிக்காமல் வந்து ராஜஸ்தானில் இதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கர்நாடகாலாம் சர்டிஃபிகேட் படிக்க காலேஜ் ஒன்று பேரை போட்டு நாங்கள் இன்ஜினியர் சொல்லிவிட்டு சங்கங்கள்லேயே ஊடுருவி இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களையும் ஜென்யூன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்களையும் எலிமினேட் பண்ணியிருக்கோம். இதை கவர்மெண்ட் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சில்னு கொண்டு வர சொல்கிறோம். சார் ரீசைக்கிள் மெட்டீரியல் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பில்டிங் உடஞ்ச பில்டிங் இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக பொடியாக்கி திருப்பி ஃபில்லிங்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ரீசைக்கிள்ங்கிறது வந்து எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ண முடியாது. மேபி அந்த உடஞ்சதை வந்து ரோடுக்கு, ஃபில்லிங்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணலாம். 100% எல்லாமே வந்து ரீசைக்கிளிங்கில் யூஸ் பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ சிமெண்ட்டுக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணி சிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸ்டீலை யூஸ் பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ணி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 ஐட்டம் தான் அப்படி வரும். மேஜர் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காப்பர் வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. பட் அந்த காப்பரை உருவாக்குற அந்த கேபிள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணியாகும். அது வந்து ஒரு பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, வராது. சரி, இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, விலை நிர்ணய குழு வந்து ஒன்று வைக்கணும்.
என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற பீப்புளே பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ சிமெண்ட் விலை வந்து ஒரு 320 ரூபா வருது அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 50 ரூபா ஏற்றிருப்பாங்க. எதுக்கு ஏற்றுறாங்க, என்ன பர்பஸ்கோசரம் ஏற்றுறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஒரு விலை நிர்ணய குழு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து ஏற்றுறதுக்கு அந்த குழுக்கிட்ட அவங்க வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி இந்த காஸ்ட் எங்களுடைய மூலப்பொருள் காஸ்ட் இவ்வளோ ஏறி போயிருக்கு, இதனால தான் இந்த நாங்கள் மெட்டீரியல் காஸ்ட் ஏற்றுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும். அப்போ அதுக்கு தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கையாக வைக்கிறது, விலை நிர்ணய குழு ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இன்னொரு இல்லை சார், இது விலை நிர்ணய குழு வந்து நம்ம மாநில அரசே வைக்கலாம், ஒன்றிய அரசு கையெல்லாம் இல்லை சார். மாநில அரசே வந்து இப்போ இங்கே லோக்கல் ஒரு ப்ரைஸ் இல்லை சார், சிமெண்டோட வரி வந்து குறைச்சிருக்காங்க இப்போ. அதாவது நாங்கள் அரசாங்கத்தில் திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றது என்னன்னா, நீங்கள் இந்த விலை நிர்ணய குழு வைக்கிறதால கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் இருக்காங்க தாண்டி எக்ஸஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு பொருள் ஏறிச்சுன்னா இவ்வளோ ஏறி இருக்குங்கிற ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதால தான் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு ஏறுது. எப்படின்னா நார்மலாக எப்படி ஆகும்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து ஒரு ஸ்கொயர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 3 to 4% வந்து இன்க்ரீஸ் இருக்கும் பர் இயருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10% 15% வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ரூபா பேசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் மெயினாக பாதிக்கப்படுறது யாருன்னா சாமானியர்கள் வீடு கட்டுறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நாங்கள் அரசாங்கத்திட்ட அதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது இப்போ கான்ட்ராக்டர்னா வேலை செய்வோம், பில்லு கொடுக்க போகிறோம், சார் எக்ஸஸ் ஆச்சுன்னா எக்ஸஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் வந்து வீடு கட்டுறது வந்து பெரிய கனவாக மாறிட்டு இருக்கு. அதனால தான் அரசாங்கத்தில் சொன்னால் ஒரு விலை நிர்ணய குழு வைங்க. அப்போ அவங்கள மீறி வந்து இவங்க மெட்டீரியல் காஸ்ட் ஏற்ற முடியாது. வேற ஏதாவது கொஸ்டின் சார்? இல்லை சார், நாங்கள் திரும்ப நாங்கள் திரும்ப சொல்கிற விஷயம், அந்த பொறியாளர்கள் கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்காக மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்காகவும் சொல்கிறோம். இந்த மாதிரி போலி பொறியாளர்கள் வரக்கூடாது, நீங்கள் சொல்கிற இந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாதுன்னாக்கா பொறியாளர்கள் கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும். இல்லை சார், ப்ராப்பரா இல்லை சார், இல்லை சார், ப்ராப்பராக வந்து செக் பண்ணி தான் பண்ணுறாங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது சார். ஒரு லேபர் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வராங்கன்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கம்பெனியில் செக் பண்ணி தான் பண்ணுறாங்க, ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து லேபர் வந்து பெரிய பற்றாக்குறை இருக்குது சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த லேபர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களை வச்சு பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது டோட்டல் லேபரில் வந்து ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35-40 லட்சம் லேபர் வந்து நேரடியாக வந்து கட்டுமான தொழிலில் இருக்கிறாங்க. அதில் வந்து 80% பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. வெறும் 20% தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க இருக்கிறாங்க. அது வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிறதால தான் அவங்க வராங்க. அவ்வளோ லேபர்ஸ் வந்து இங்கே கிடையாது. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒர்க்கிங் லேபர்ஸ், ப்ராஜெக்டோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லேபர் டிமாண்ட் வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கும் அது மார்க்கெட்டில் பெரிய டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே இப்போ நோட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் அடையாளத்தையும் முடிச்சுக்கலாம். பொறியாளர் ஆர் பழனிவேலன்